Good afternoon, everyone. I am Samyukta Mahesh, one of the coordinators of EML, and I take great pleasure in welcoming you all to the next lecture in the EML webinar series 2021-22. EML is the flagship lecture series of IIT Madras that conducts year-long lectures and interviews alongside celebrities from various domains, including but not limited to media, sports, administration, literature, and politics. In the past, we have proudly hosted speakers in the likes of Kailash Satyarthi, His Holiness Dalai Lama, Venkaiah Naidu, Indra Nui, and A.R. Rahman, among others. To continue this grand legacy, I wish to introduce our speaker for this lecture, Mr. Arivu. A short introduction for new audiences. Arivu is a Tamil rapper, lyricist, playback singer, and social activist with an impressive body of work. Through his music, he generates conversation about systemic injustice, caste-based oppression, and local politics, among others. He blends indigenous art forms such as Ghana and Opari with more Western influences like rap and hip hop to create a very unique genre of music. He's a performing artist for a widely acclaimed indie band called the Costless Collective. In 2019, he released an album called Terikural along with singer Ofro that was immensely successful and praised for bringing pertinent issues to the forefront. He has also written and sang in mainstream Tamil movies such as Master, Kala, and Jagame Tandiram. We are extremely happy to have you with us today. You can now address the student community. Over to you. Very good evening to everyone. நான் தமிழ்ல கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? தமிழ்ல பேசலாம் இல்லையா? கேக்குதுங்களா? Yeah, you can talk in either Tamil or English. It's fine. Okay, cool. நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. Very good evening to everyone. It's a great pleasure to be speaking among the young students from IIT. Extramural lectures is அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டா தொடர்ச்சியா இதை நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஐஐடிக்குள்ள நான் ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன் ஆல்ரெடி. ட்ரீம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கத்துல பேசுறதுக்காக வந்திருந்தேன். அது தொடர்ந்து செகண்ட் டைமா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வைட்டிங் மீ டு டேக் பார்ட் இன் திஸ். ஸோ இட்ஸ் சச் அ பிளஷர் ஃபார் மீ டு பி ஹியர் அண்ட் ஐ வுட் லைக் டு அடுத்து நான் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண போற இந்த டைம் ஐ வாண்ட் டு மேக் இட் யூஸ்ஃபுல் டு யூ as well and also for me. It's going to be a interactive session சொல்லியிருக்காங்க. ஸோ first of all, thank you so much for joining and I'm very happy to be here. And நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. நான் வந்து ஐஐடி மாதிரியான ஒரு கல்வி நிறுவனங்கள்ல படிக்கல. நான் ஐ ஸ்டடிட் இன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஆனால் நான் ஒரு நார்மலான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படித்தேன். ஸோ ஐஐடி அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது அந்த ஒரு டாப் டயர் ஆஃப் த டெக்னாலஜி. அதுக்குள்ள சொசைட்டில வந்து எல்லா டெக்னாலஜி வைஸாகவும் சயின்ஸ் ஆகும் எல்லா உயர் நிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படியான ஒரு இடங்கள்ல நம்ம படிக்கலனாலும் இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு கெஸ்டா பேசுற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா பாக்குறேன் நான் என்னோட லைஃப்ல. ஸோ நான் படிச்ச இன்ஜினியரிங் வந்து பேசிக்கா நான் இன்ஜினியரிங் சேர போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம தான் சேர்ந்தேன். ரொம்ப எல்லாரும் இன்ஜினியரிங் சேர்ந்தாங்க, நானும் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். எவ்ரிபடி வென்ட் டு சோஸ் இன்ஜினியரிங். ஸோ ஐ ஆல்சோ சோஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஜினியரிங்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ அது வந்து பேரண்ட்ஸுடைய அந்த ஒரு ப்ரெஷர், அப்புறம் சொசைட்டி தரக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், எல்லாரும் படிக்கிறாங்க நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் இன்ஜினியரிங் ஐ சோஸ். ஸோ அதனால நான் எப்படியாச்சும் முடிச்சிடணும்னு தான் பார்த்தேன். ஸோ பட் நான் இன்னைக்கு இருந்து எப்படி பார்க்குறேன்னா, அதை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லை செகண்ட் ஜெனரேஷனா எஜுகேஷனுக்குள்ள என்டர் ஆகிறவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்பேஸா இருக்கு. அதன் மூலமா அவங்க அடுத்தடுத்து அவங்க ஜெனரேஷனையே ரெடி பண்ண முடியும். அவங்க லைஃபே அவங்க வந்து லைக் அப்லிஃப்ட் பண்ண முடியும், அவங்க ஊரையே அப்லிஃப்ட் பண்ண முடியுங்கிற ஒரு இடமா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்ஜினியரிங் வாய்ப்புங்கிறது இருக்கு. ஸோ இன் தட் வே எனக்கு ஆர்ட்டை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா மை ஃபேமிலி அண்ட் மை சொசைட்டி எல்லாருமே சொன்னது வந்து, நீ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ் அண்ட் எஸ்பெஷலி யூ ஹாவ் டு டூ இன்ஜினியரிங் அப்படின்றதுதான். ஸோ நான் ஒரு வழியா இன்ஜினியரிங் முடிச்சு அதன் பிறகு வந்தேன். பட் இன்ஜினியரிங்கான எந்த வேலையும் செய்யல. ஸோ பட் அதன் பிறகு ஆர்ட்டுக்குள்ள என்னுடைய ஃபோக்கஸ் டர்ன் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டா நான் வந்திருக்கேன். ஸோ ஒரு இன்ஜினியரா வராம ஐ கேம் ஹியர் as an artist. ஸோ
பட் ஐம் ஸ்பீக்கிங் டு லைக் பட்டிங் இன்ஜினியர்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு ஆர்டிஸ்டா இருந்து நான் பேசுறேன். ஸோ இந்த ஆர்டிஸ்டிக் மைண்டே எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து தான் வந்துச்சு. ஸோ while I was studying my engineering only, I started singing songs. I started writing poems. I started finding myself அப்படிங்கிறதே வந்து during my engineering period only. So in that way, I'm very thankful to the institution, to my friends, and the ambience that was given to the atmosphere that was given to me to become an artist. So it was a great ventilation for me to write poems during my engineering time, because I was not able to understand like hash include iostream.in abla pomod. I was not able to like follow all the things, but I started writing poems then, and for my parents sake I had to get past in the examination, get the degree in that way. So in that way நான் எப்படி பாக்குறேன் இதை அப்படிங்கறத, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி வந்து சயின்ஸுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஒரு டெக்னாலஜிக்கு வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ், அண்ட் டெக்னாலஜி இஸ் நம்பர் ஒன். இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் ஆகி போறதா எல்லாமே முக்கியமா இருக்கு. ஆனா ஒரு ரைட்டரா இருந்து, ஒரு லிரிசிஸ்டாவோ இல்லை ஒரு போயட்டா இருந்து பார்க்கும்போது எனக்கு மெயினா என்ன தோணும்னா, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுறதை போலவே இங்க மனித தன்மையும் ஹியூமன் வேல்யூஸுமே வந்து இங்க அதிகமாகணும் அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஸோ I got an opportunity to go to engineering college, and also I got an opportunity to meet rural artists, people who really work hard, like இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் முன்னாடி இந்த ஊரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யார். ஸோ அப்படியான மக்களோடவும் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு டாப் டயரான ஒரு இன்ஜினியரிங் என்ன சொல்றது லெக்சர்ஸ் எல்லாம் கூட நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, டெக்னாலஜியோட சேர்த்து மனிதத்தன்மையும் இங்க வந்து இன்னொரு மனுஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் த சொசைட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் இங்க உள்ள டிவைட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இங்க வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை பேச முடியும் அப்படிங்கிறத ஐ ஃபெல்ட். ஸோ அதான் இன்னைக்கு நிறைய லைக் ராக்கெட் சயின்ஸ் இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு அட்டாமிக் வெப்பன்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டெக்னாலஜிக்கல் பிரெயினுக்கே இங்க எது ரைட் ஆர் ராங்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இங்க வந்து ஒரு மூணு போறோம், ஒரு மார்ஸ்க்கு போறோம், இல்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றோம், எல்லாம் பண்றோம். பட் இன்னைக்கு வந்து இந்த சொசைட்டில ஹியூமன் டு ஹியூமன் வந்து ஈக்குவாலிட்டியா இருக்குதாங்கிறத பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணாம எவ்வளவு அட்வான்ஸ்டா போனாலுமே எனக்கு அது கில்ட்டா தான் இருக்கு ஆக்சுவலா. நான் வந்து என் காலேஜ்ல மூன் ரோவர் அப்படின்னு பண்ணி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணும்போது எனக்கு சூப்பரா இருக்கும். ஆனா லைஃப்ல பார்க்கும்போது இன்னொரு மனுஷனை வந்து இனீக்குவலா ட்ரீட் பண்ற விஷயம் வந்து எனக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா படுது. பிகாஸ் ஆஸ் அ சொசைட்டியா நம்ம வந்து இட்ஸ் அ மல்டி டைமென்ஷனல் திங் டு பி அட்ரஸ். பட் we also need technological advancement. At the same time we also need to address the issues of issues between people, like people குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசணும் அப்படிங்கிறது யோசிக்கிறேன். ஏன்னா சயின்ஸை வந்து எப்ப வேணாலும் மனிதத்துக்கு எதிராக திருப்பலாம். யூ கேன் டர்ன் சயின்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. பட் ஹியூமனிட்டி தான் வந்து இங்க எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எனக்கு கிடைச்சது. ஸோ அப்படிதான் நான் இருக்கேன். மனித தன்மைகளை பத்தி பேசணும், ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் சமம் அப்படிங்கிற பார்வையில இருந்து டெக்னாலஜி இருந்தா எப்படி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து 5G டெக்னாலஜி வந்துச்சு, ஆனாலும் ஜாதி மூலைகள் இருக்கு. ஸோ இங்க வந்து சொசைட்டி டிவைட் ஆகிட்டே தான் இருக்கு. அந்த டிவிஷனை தான் இந்த டெக்னாலஜி வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த டிவிஷனை உடைக்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி எப்போ யூஸ் பண்ணுறோம்? when are we going to use our technology to like break the system, like அந்த இந்த இன்இக்வாலிட்டிஸை தகர்ப்பதற்கான டெக்னாலஜியை நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோம்? ஆர் இந்த இன்இக்வாலிட்டிஸை ப்ரிசர்வ் பண்றதுக்கான டெக்னாலஜி நம்ம என்கரேஜ் பண்றோமா அப்படிங்கிறதான் ஒரு வெளியில இருந்த ஒரு இன்ஜினியரா, ஒரு யங்ஸ்டரா என்னுடைய பார்வையா இருக்கு. இப்போ ஐஐடி மாதிரியான நிறுவனங்களுக்குள்ள போய் படிக்கும்போது அங்கிருந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனமோ இல்லை மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு கம்பெனிலயோ போய் பிளேஸ் ஆகும்போது, அங்கிருந்து ஒர்க் பண்ணும்போது சமூகத்தை பார்க்குற பார்வை இருக்கா, நமக்கு சொசைட்டியை அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஐஸ் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதா எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். ஏன்னா நான் பார்த்து அப்படி இல்லை.
என்னோட ஒரு 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 சின்ன ஐ ஹேட் அ ஸ்மால் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேர் வி யூஸ் டு டிஸ்கஸ் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ் டியூரிங் மை இன்ஜினியரிங். என்னன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங்கிற சப்ஜெக்டோ இல்லை டெக்னாலஜிங்கிறதோ இது செப்பரேட் பண்ணுது சொசைட்டிலேருந்து, என்ன ரியாலிட்டிலேருந்து என்ன செப்பரேட் பண்ணி வச்சுக்குது. என்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி வேற ஒன்றா இருக்கு. நான் வந்து டெக்னாலஜி கிட்ட போய் கொஞ்ச நேரம் என்ன நானே லாஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்னாலஜிக்குள்ள போயிட்டு நான் என்ன மறைச்சிக்கிறேன். ஆக்சுவலா என்னுடைய சொசைட்டி வந்து ஃபுல்லா ஒரு 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 கரப்டடான ஒரு சொசைட்டியா இருக்கு. கரப்டட்னு சொல்றதோட இங்க வந்து ஒரு புண்ணா இருக்கு. இந்த சொசைட்டிக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து புண்ணா இருக்கு. ஆனா நான் அதை மூடி மறைச்சு கூலா இங்க வந்து பேசுறேன். அது என்னவா மாறும்னா இந்த சொசைட்டியோட லோயர் டயர்ல இருக்கவர்களை பாதிக்கும். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே வந்து நாளைக்கு ஒரு மூன் இதை பத்தி பேசுறோம், இல்ல ஒரு பயங்கர டெக்னாலஜிக்கலா ஒரு அட்வான்ஸ்மெண்ட், ஒரு சேட்டலைட் பத்தி பேசுறோம்னா கண்டிப்பா ஒரு மேனுவல் ஸ்கேவெஞ்சர் பத்தியும் நம்ம யோசிக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு விஷயம் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னும் போது அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதோ இல்லை அதுக்கான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கும் நம்ம மைண்ட் வந்து எப்போ வந்து அதை நோக்கி நகரப்போகுது. நிறைய முயற்சிகள் நடக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். பட் ஸ்டில் அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்போ அதை பத்தி பேசக்கூடிய இன்ஜினியர்ஸும் வேணும், அதை பத்தி பேசக்கூடிய டெக்னாலஜிக்கல் மைண்ட்ஸும் வேணும். அதுக்கு ஒரு பெரிய கார்பரேட் வந்து அதுலயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதுல ஒரு விஷயங்களை கொண்டு வரக்கூடாது. அப்ப இந்தியன் சொசைட்டிக்குள்ள வரும்போது மட்டும் இங்க எல்லாத்தோடையும் வந்து ஹைரார்கி இங்க வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இங்க வந்து கேஸ்ட் ஹைரார்கியா இருக்கட்டும், இங்க ரிலீஜியஸ் டிவிஷன்ஸ் வந்து இந்தியன் சொசைட்டில வந்து அது வந்து எப்படி சொல்றது, இங்க வந்தாலே அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை எப்படி கேர்ஃபுல்லா பிரிச்சு எடுத்து நம்ம எல்லாருக்குமான மனிதர்களா இங்க வாழ போறோம், எல்லாருக்குமான வாய்ஸா இங்க எப்படி வாழ போறோம் அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட். ஸோ அங்க இருந்துதான் என்னுடைய ஆர்ட்டை ஐ சி. ஸோ மை ஆர்ட் இஸ் கமிங் ஃப்ரம் திஸ், இந்த ஜோன்ல இருந்து தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அதனாலதான் நான் வந்து ஒரு எப்பவுமே நான் எழுதும் போதே இந்த டெக்னாலஜி சார்ந்து சில விஷயங்களை யோசிப்பேன். ஆண்ட்ராய்டு யுகத்து அம்பேத்கர் பேரர்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆண்ட்ராய்டு டெக்னாலஜி யூஸ் பண்ற அம்பேத்கர் மைண்ட் எப்படி இருக்கும், அப்போ நம்ம வந்து இங்க அதை வந்து நம்ம பேசணும், ஈக்குவாலிட்டி வந்து பேசணும். இங்க இருக்கிற டிவிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஏன் நம்ம வந்து ஒரு ஹிப்ஹாப் கல்ச்சரை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் வந்து ஒரு மாடர்னான ஒரு விஷயங்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சொசைட்டில இருக்கோம், அதே சமயம் ரொம்ப ரொம்ப பழைய ஃபார்முலாஸை ப்ராக்டிசஸை வந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய இல்ல அது இருக்க இன்இக்வாலிட்டிஸை அன்கொஸ்டின்டா நம்ம வந்து வச்சிருக்கோம். அன்கொஸ்டின்டா வச்சிருக்கிறதுனுடைய விளைவாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ மக்கள் பாதிக்கப்படும் போது அது நாளைக்கு நானா நீங்களோ இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒருத்தராவோ இருக்கும்போது தொடர்ச்சியா அது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை அட்ரஸ் பண்றதுதான் என்னுடைய ஆர்ட்டினுடைய பர்பஸ் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ஐ ஒரு காலேஜுக்கு போய் எனக்கு நான் ஐஐடிக்கு வரேன் வந்து பேசுறேன் அப்படின்றத நான் ரொம்ப ஹாப்பியா எடுத்துக்கிறேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வந்து பேசுவாங்கல்ல லெக்சர்ஸ், ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயே இருக்காது அது. So it won't be in our subject, so people will come and speak about these things. அதுதான் என்ன ரொம்ப ஃபேசினேட் பண்ணும். பிகாஸ் அந்த ஜன்னலுக்கு வெளியே தான் எனக்கு வந்து யோசிக்கவே தோணும், இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு, சொசைட்டி இப்படி இருக்கு, நம்ம அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் அப்படின்னு. லைக் ஒவ்வொருத்தருடைய பேஷன் வேறவா இருக்கும், ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட், ஒவ்வொருத்தருடைய ஃபோக்கஸ் ஒவ்வொன்றா இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு வந்து அவருடைய மைண்ட் ஃபுல்லா மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே இருக்கும், அவர் அதுக்குள்ளே இருப்பாரு. நான் வந்து அது அவரு கூட சேர்த்து ஐ வாண்ட் டு ஆட் இன் தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. அந்த சொசைட்டி பத்தின ஒரு மைண்ட் செட்டை அவருக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு லேர்ன் மைக்ரோ ப்ராசஸர் ஃப்ரம் ஹிம். ஸோ இந்த வழி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அது மிஸ் ஆச்சு ஆக்சுவலா. நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அது தியரியா இல்லை, எனக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுக்குற இடத்துல அது இல்லை, நம்ம மார்க் எடுக்க மட்டும்தான் அது சொல்லிச்சு. அதனாலதான் ஒன் மோர் பாயிண்ட், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஐ வாண்ட் டு ஆட். பிகாஸ் ஒரு பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு பையன், இல்ல வந்து தலித் பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு பையன், பகுஜன் கம்யூனிட்டில இருந்து வரக்கூடிய இவர்களுக்கு வந்து இந்த சொசைட்டி இப்படிதான் இருக்குங்கிறத, இந்த சொசைட்டி ஒரு டிவைடட் சொசைட்டி அப்படிங்கிறத சின்ன வயசுலயே we are not telling them. அவங்களுக்கு சொல்லாதனால they go unprepared. இது வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்காம போய் உட்கார்ந்தா எவ்வளவு பயம் இருக்குமோ, அதே மாதிரி ஒரு சொசைட்டியை பத்தி தெரிஞ்சுக்காம திடீர்னு கொண்டு போய் அங்க வச்சா அவர்களுக்கு வந்து இமீடியட்டா அந்த அட்டாக், ஹார்ட் ஹிட்டிங், அதாவது ஒரு
20 to 18 இயர்ஸ் வரைக்கும் என் பேரண்ட்ஸ் வந்து சேஃபா ஒரு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, நீ வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி வளர்த்துட்டாங்க. ஆனா வெளியில வேர்ல்டு போய் நான் சொசைட்டி அட்ரஸ் பண்ணும்போது தேர் கம்ஸ் லைக் ஒரு பெரிய ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல போகும்போது அந்த இன்ஸ்டிடியூஷனலுக்குள்ள நடக்கிற இன்இக்வாலிட்டி எல்லாம் எனக்கு ஹிட் பண்ணும்போது தாங்கவே முடியாது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ல. அப்போ யூ ஹேவ் டு ரீட் யுவர் ஹிஸ்ட்ரி இல்லையா. நான் சொல்றது ப்ரைடை படிக்கணும்னு சொல்லுவேன். வி ஷுட் நாட் பி லைக் ப்ரைடை மட்டும் எடுத்துக்கிட்டு போறது கூட ப்ராப்ளம் தான் இங்க. பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சொசைட்டில நம்ம வி ஆர் கமிங் ஃப்ரம் ஹியர். நான் இங்க இருந்து சாரி ஸோ நம்ம இங்க இருந்து வரோம், நம்ம இதை பத்தி நம்ம இதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த பர்பஸையும் அந்த அந்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் வந்து அவங்க ப்ரிப்பேர்டா போவாங்க. அதனாலதான் நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கும் போது வந்து நான் யோசிப்பேன், எனக்கு வந்து என்ன நீ ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, யூ ஒன்லி டாட் மீ அட்டாமிக் சயின்ஸ், நோ யூ நெவர் டாட் மீ த சொசைட்டி. ஸோ அப்படிதான் நான் யோசிப்பேன். ஸோ இஃப் யூ நீ எனக்கு சொன்னா நான் ப்ரிப்பேரா போயிருப்பேன். அதுக்கு மை மைண்ட் மென்டலி நான் வந்து ஸ்ட்ராங்கா போயிருப்பேன். அப்போ ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு காலேஜுக்குள்ள போன ஒருத்தர் இறக்குறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெயின் இல்லையா. ஸோ அது நடக்கிறத தடுக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் ஆர்டிஸ்டா கூட ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் தட் ஐ ஷுட் ஆல்சோ லைக் கன்வே டு ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஐ சி தட் திஸ் சொசைட்டி இஸ் டிவைடட். லைக் இங்க வந்து நம்ம எல்லாரும் பாக்குறது ஈக்குவல்னு சொல்றதுக்கு பின்னாடி வந்து உள்ள ஒரு விஷயம் இன்இக்வாலிட்டி வந்து we have to address it. If you can't understand it from the perspective of the other man, you will never see that there is discrimination here. You will never see the real face of the society. So I'm not telling it's a evil society. I'm just telling இங்க உண்மை இதுதான் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெக்னாலஜி வந்து இஸ் பியூட்டிஃபுல்ங்க. டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க எல்லா மனுஷனுக்கும் அந்த ஆக்சஸும் எல்லா மனுஷனுக்கும் அந்த 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 ரெப்ரஸன்டேஷனும் வாய்ஸும் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ த்ரூ மை ஆர்ட் ஐ காட் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் ஆர்ட் ஒர்க்ஸ் விச் செட் திஸ். இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய கலைஞர்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பேசின பாடின நிறைய பாடகர்கள், இவங்கெல்லாம் தான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பாட்டு பாட தொடங்கினேன் ஆக்சுவலா. ஸோ நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே டிவி பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. ஸோ என்னுடைய வீட்டில் கூட இப்போ வரைக்கும் நான் டிவிலாம் பார்க்க மாட்டேன். மற்றபடி சினிமாவோட ரொம்ப தொடர்பு அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போனா அங்கே பீப்புள் நிறைய சினிமா பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டை கேட்டு, அப்புறம் ஏதாவது கச்சேரிக்கு போனா அங்க பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டை கேட்டு இப்படிதான் பாட்டு வந்துச்சு. ஆனால் அது பாட்டுக்குள்ள ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கரமா இருந்துச்சு. அவர்கள் தான், அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்னை இட் அட்ராக்டட் மீ. ஸோ இன் தட் வே ஐ காட் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் சோ மெனி ஆர்டிஸ்ட். அதுல வந்து தலித் சுப்பையான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் பாடியிருக்காரு, 2 வால்யூம் ஆஃப் புக்ஸ் எழுதியிருக்காரு. அப்போ அவருடைய பாட்டெல்லாம் கேட்கும்போது யூ நீட் நாட் ஹாவ் டு லைக் கோ அண்ட் ரீட் அம்பேத்கரை எடுத்து நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாட்டு கேட்டா போதும். ஸோ சாங் கிவ்ஸ் யூ லைக் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ அது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ ஐ ஹேட் அன் ஹேபிட் ஆஃப் ரீடிங் தமிழ். ரொம்ப ஃபாஸ்டா தமிழ் படிப்பேன் நான். ஸோ அப்படி தமிழ் படிக்கிற ஒரு சூழல் இருந்ததுனால it helped me to get into rap. It made rap easy for me. So in that way நான் என்னுடைய தமிழை தான் நான் ரேப்பா கொண்டு வரேன். அண்ட் இன்னொரு விஷயம், ரேப்புங்கிறது ரொம்ப ஒரு வெஸ்டர்னான வடிவம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம இயல்பா படிக்கிற திருக்குறள்லயே வந்து ஒரு ரேப்கான ஃப்ளோ இருக்கு. நம்ம கேட்கிற எத்தனையோ புராணங்கள், இதிகாசங்கள், அது இலக்கியங்கள்ல இருக்கு. ரொம்ப முக்கியமா இப்போ இந்த லேண்ட் முழுக்க எதனால பிரச்சனைகள் போயிட்டே இருக்குன்னா, எழுதி வைக்கப்பட்ட வரலாறுக்காக தான் நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கோம். லைக் சம்திங் இஸ் ஆல்ரெடி ரிட்டன், வி ஆர் கிளைமிங் இட் ஆர் வி ஆர் அகெயின்ஸ்ட் இட். நம்ம அதுதான் இங்க ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த சொசைட்டியோட பேலன்ஸையும், இந்த சொசைட்டியோட என்ன சொல்றது, இந்த சொசைட்டி தீர்மானிக்கிறது ரைட்டிங்கா தான் இருக்கு. So someone has written something and we are fighting over it இல்லையா. someone is saying it's right, someone is saying it's not right, someone is saying this is the இதுதான் நடந்தது, someone is இது நடக்கல, someone is saying it's the imagination, someone is saying இது வந்து நான் பார்த்தேன் இதை அப்படின்னு. ஸோ இதுதான் இங்க. அப்போ பவர் ஆஃப் ஆர்ட் பாருங்க. இப்போ பவர் ஆஃப் ஆர்ட், இப்போ ராமாயணம்ன்றோம், அது ஒரு ஆர்ட். இப்போ அதை சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஒவ்வொரு வேதங்களும் எடுத்துக்கலாம். எவ்ரி ரிலிஜன் யூ டேக், எவ்ரி காங்கிரிகேஷன் யூ டேக், there is a டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இன்ற ப்ரெசன்ட் ஜெனரேஷன்ல ஒரு ஆர்டிஸ்டா நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற டெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அபவுட்
இந்த மண்ணினுடைய உழைக்கும் மக்களை பத்தி நான் தொடர்ச்சியா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சாங்ஸ் எல்லாத்துலயுமே அதுக்கான விஷயங்களை நான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் மெயினா. நான் கானா பாடல்கள், ஃபோக் சாங்ஸ், அம்பேத்கர் பாடல்கள் இதெல்லாம் கேட்டிருக்கேன். அண்ட் முக்கியமா வந்து கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் தான் என்னுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருந்தது. ஸோ கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் வந்த பிறகுதான் நான் வந்து ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது. முன்னாடி இது வெறும் தாட்ஸா இருந்தது. பட் டைரக்டர் பா ரஞ்சித் வந்து கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் உருவாக்கி அதன் பிறகு அதுல எனக்கு கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அங்கிருந்து தான் ஐ ஸ்டார்டட் டு லைக் இதை பத்தி நான் ஸ்ட்ராங்கா பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ மூமெண்ட். அந்த மூமெண்ட்ல இருந்து தான் நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ரைட்டிங் இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் அண்ட் மியூசிக் வீடியோஸ் இதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சொசைட்டிய அதிகமா வெளிச்சம் போட்டு காட்டுறதே இண்டிபெண்டன்ட் சாங்ஸா இருக்கு. லைக் இண்டிபெண்டன்ஸ், இந்த இண்டிபெண்டன்ட் ஃபீலிங்கை தர்றதே ஆக்சுவலா வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் தான் பேசிக்கா. ஏன்னா எனக்கு என்ன தோணுதோ நான் அதை அப்படியே பாட்டா பண்ணாங்க. இப்ப நாளைக்கு நீ இதை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே ஒரு பாட்டு பண்ணலாம். ஸோ அந்த பாட்டுல அதாவது கேட்சியா இருக்கும். அந்த பாட்டுல ஏதோ ஒரு இடம் ஒர்க் ஆயிடும். அந்த பாட்டுல ஏதோ ஒரு இடம் கேட்சியா இருக்கும். அது ஹிட் ஆகும். பட் ஹிட் ஆகல. அதை தாண்டி அதுதான் ஒரு படைப்புன்னு நினைக்கிறேன். இட் கிவ்ஸ் மீ a personal satisfaction. It gives me a state of mind which I feel like I'm an artist. Okay, நான் வந்து என்னை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றேன். ரைட் டு எக்ஸ்பிரஸ். எனக்கு வந்து I can convey myself very truthful through a writing. So in that way independent music and independent songs are like அதுதான் கேஸ்லெஸ் கலெக்டிவ்ல இருந்து சினிமாக்குள்ள வந்து நிறைய பாடல்கள் பண்ணிருக்கேன். அண்ட் ரூட்ஸ் முக்கியமான ஒரு விஷயம். ரூட்ஸ், ரெகக்னிஷன் ஃபார் அவர் ரூட்ஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற லிட்ரேச்சர் எல்லாமே கிடைச்சதுதான். வி ஒன்லி லைக் கிடைச்சவை மட்டும்தான் இருக்கு. படைத்தவையெல்லாம் எவ்வளவு இருக்கு. படைத்தது எவ்வளவு இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஜஸ்ட் நமக்கு கிடைத்த ஓலைச்சுவடைகள் எல்லாத்தையும் நம்ம டெக்ஸ்டா பண்ணியிருக்கோம். நமக்கு கிடைத்த வர்க்கை மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்போ படைச்சது எவ்வளவு இருக்கும் இந்த மண்ணில். உங்க காலுக்கடியில தோண்ட அங்க கூட ஒரு லிட்ரேச்சர் இருக்கலாம். நான் என் கால்கடியில தோண்ட ஒரு லிட்ரேச்சர் இருக்கலாம். அப்போ அவ்வளோ நம்ம மண்ணில் வெறும் என்ன சொல்றாங்க, மினரல்ஸ், அந்த மண்ணில் வெறும் அந்த பொருட்கள் மட்டும் கிடையாது. நம்ம மண்ணில் நம்ம ஹிஸ்டரியும் ஒழிஞ்சிருக்கு. ஸோ வெறும் இது வந்து பிளட் அண்ட் ஸ்வெட் ஆஃப் அவர் ஆன்செஸ்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அவர்களுடைய ஆர்ட் ஒர்க்கும் இதுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த ஆர்ட் ஒர்க்கை எடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த லைஃபே புரியும். அந்த லைஃப் புரிஞ்சா மட்டும்தான் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு சொசைட்டி வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும்தான் வந்து இங்க ஈக்குவாலிட்டி வந்து பாசிபிள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்க வேணும். அதே மாதிரி ஒரு சொசைட்டி கேஸ்டா பிரிஞ்சிருக்கும் போது ஒரு அங்க உள்ள ஆர்டிஸ்டும் கேஸ்டா தான் பிரிஞ்சிருப்பாங்க. அங்க உள்ள ஆர்ட் ஃபார்ம்ஸும் கேஸ்டா தான் பிரிஞ்சிருக்கும். அவர்களுக்கான ரெஸ்பெக்ட், அவர்களுக்கான இன்கம், அவர்களுக்கான ஆக்சஸ், எக்ஸ்போஷர் எல்லாமே இங்க வந்து கிரேடடா தான் இருக்கும். ஸோ இது ஒரு அதான் சொன்னல, அந்த சாஃப்ட்வேர் எங்க போனாலும் இன்ஸ்டால் ஆகின்ற மாதிரி தான். ஸோ அப்படியான ஒரு விஷயமா பார்க்கும்போது இங்க ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்முக்கு ஒவ்வொரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ரேப்பர். ஸோ ரேப்பர்னாலே ஒரு பயங்கர ஸ்வாகா பயங்கரமா பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் ஒரு நாட்டுப்புற கலைஞரை எப்படி பாக்குறாங்க, ஒரு ஒப்பாரி கலைஞர் எப்படி பாக்குறாங்க. அப்போ நான் யோசிச்சு பாக்குறேன், ஒப்பாரி வந்து ஒரு இன்டர்நேஷனலான ஒரு ஆர்ட் ஃபார்ம். அதை வந்து அந்த பார்வையில பார்க்கும்போது அது நமக்கு புரியும். ஸோ அந்த ஆர்ட் ஃபார்ம் பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அது ஜஸ்ட் கேஸ்ட் பேஸ்டா சொசைட்டி இருக்கிறதுனால அந்த ஆர்ட் ஃபார்முக்கான மார்க்கெட்டே இல்லாம இருக்கு. பட் நீங்க நீனா சிமோன் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒப்பாரின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ளூஸ் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய பாடல்கள் பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் மக்கள் வந்து பாடக்கூடிய பாடல்கள் பாத்தீங்கன்னா, இட்ஸ் சேம் ஆஸ் அவர் சேம் ஒப்பாரி அண்ட் நாட்டுப்புறம் அண்ட் ஃபோக் சாங்ஸ். நான் சொல்றது கான்டெக்ஸ்டாவே சொல்றேன். அவங்க அந்த வாட் எவர் தே ஸ்பீக் இஸ் த சேம் மெசேஜ் ஹியர் ஆல்சோ தே ஆர் ஸ்பீக்கிங். ஸோ ரெகக்னைசிங் த ரூட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த ரூட்ஸ் ஆஃப் அவர் சாயில். இங்க உள்ள மக்களுடைய கலை வடிவங்கள் மூலமா தான் we will be able to know. If you read ஹிஸ்டரியே நமக்கு வெறும் போயம்ஸா தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வச்சே we can realize that how important poems are for the society. And when it comes to recognition, so ஒரு காலத்திலயும் ஒவ்வொரு படைப்பு வந்து ஹிட் ஆகும். ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸா இருக்கும், இல்ல ஒரு ஆர்ட் ஃபார்ம் பயங்கர ஃபேமஸா இருக்கும். அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும். அந்த ரெகக்னிஷன் மூலமா தான் we can say these stories. Without those recognition we won't be able to speak like this. அந்த ரெகக்னிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கான ஜேர்னியா தான் என்னுடைய ஜேர்னியை நான் பாக்குறேன். அண்ட் இது வந்து இது ஒரு நீண்ட பயணம். ஸோ இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளவுதான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட்
எனிவே இது இது ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். Thank you. That was very inspiring. And now we have some questions from the audience who wanted to ask certain questions. So firstly, this is a question by Hari Shankar SJ. So especially southern states, how is the independent music scene right now? Future eppadi irukku, and what are the things that can be done to improve it? Repeat பண்ணுங்க sorry. Especially southern states, how does the independent music scene look, and what can be done in future to improve it? ஓகே, இண்டிபெண்டன்ட் மியூசிக் சீன் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் தொடங்குறதுல இருந்து இருக்கு. இப்போ நான் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 இயர்ஸ்ல இருந்து தொடங்குறதே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய எல்டர்ஸே இருக்காங்க, அவங்களே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். இப்போ நிறைய நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் இருந்து இந்த மாதிரியான ஒரு ஜோன் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ட் தான். ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் இஸ் எவ்ரிவேர் தான். பட் இண்டிபெண்டன்ட் சீன் அதுக்குள்ள மார்க்கெட் வந்து இப்பதான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் ஆக தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபோக் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ட்ரைபல் மியூசிக் பண்றவங்க இருக்காங்க, எல்லாமே இண்டிபெண்டன்ட் கேட்டகரியில தான் வரணும் ஆக்சுவலா. அப்ப அது நம்ம என்னன்னு சொல்றது, அந்த ஆர்ட் ஃபார்ம் தே ஆர் ரியல் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கான ரெக்கக்னிஷனும் அதுக்கான மெயின் ஸ்ட்ரீம் இட் இஸ் பிகமிங் மெயின் ஸ்ட்ரீம் நவ். ஸோ இட்ஸ் எ வெரி வெரி குட் திங். அதுலயும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த ஆர்ட் ஃபார்ம்னுடைய ஏஸ்தெட்டிக்ஸும் அந்த ஆர்ட் ஃபார்ம்னுடைய பர்பஸும் மாறாம அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துச்சுன்னா தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அதுதான் ஆக்சுவலா அதுக்கு செய்யற ஜஸ்டிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். So அதோட கண்டினியூஷனா வந்து especially when you're talking about art forms such as Ghana or Opari, அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்க்கு how do we bring those art forms to the mainstream, and what can be done to improve their recognition in the society? இப்ப தொடர்ந்து அது நடக்குது. இப்ப எந்த சினிமா எடுத்தீங்கனாலும் அதுல வந்து ஒரு கானா பாட்டு இருக்கு, எந்த எடுத்தீங்கனாலும் அதுக்குள்ள ஒரு 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 டான்ஸ் நம்பர் இருக்கு, ஒரு ராப் சாங் இருக்கு. ஸோ எப்பவுமே உலகம் முழுக்க எந்த மனிதனா இருந்தாலும் அந்த தோலிசை கருவிக்கு ஆடுவோம். ஸோ அது வந்து ஒரு இயற்கையோட நம்ம ஹார்ட் பீட்டோட கலந்தது மியூசிக்ங்கிறது, அந்த அடிங்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபோக் மியூசிக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து வேர்ல்டு வைடாவே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஊர்ல என்ன பண்ணணும்னு நான் ஒரு ஆர்டிஸ்டா விரும்புறேன்னா, கானா ஆர்டிஸ்ட், குறிப்பா இந்த நாட்டுப்புற பாடல்கள், இவர்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இப்போ ஐஐடி மாதிரியான இடங்கள்ல வந்து அவர்களை பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். இப்போ அப்படி பண்ணும்போது இன்னும் அது பெரிய இடங்களுக்கு போய் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கதவுகள் தான், அந்த கதவுகள் திறக்கப்படாம 2000 வருஷம் இருக்கு. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ அந்த விஷயங்களை நம்ம அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆர்ட் ஃபார்ம்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஆகும். அந்த ஆர்ட் ஃபார்ம்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஆச்சுனால ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான மார்க்கெட் கிரியேட் ஆகும். ஸோ இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்குல்ல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஹோலி இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா அன்டச்சபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குல்ல, அதவே நம்ம வந்து பிரேக் பண்ண வேண்டிய தேவை. அதெல்லாம் பிரேக் பண்ணும்போது இந்த மாதிரியான கானா ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே இப்போ அது ஆக்சுவலா அந்த பார்வை மாறிட்டு இன்னைக்கு இப்போ கானா ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தேர் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது கூட கேஷ்லெஸ் கலெக்டிவ் பிறகு வந்த ஒரு மிக முக்கியமான சேஞ்சா தான் நான் பாக்குறேன். ஒரு கானா ஆர்டிஸ்ட்ன்றா அவனுக்கு ஒரு பயங்கர சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இல்லையா, அவனுக்கு ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் a healthy thing. The next question is from Ramana. So she wants to know how you started exploring the language of Tamil, and how the whole and the language eppadi explore panni, and the culture, how do you go into that, and how did that journey start? Sorry. How did you start exploring the Tamil language as such, and how did that interest you? Okay. ஸோ நான் தமிழ் வாசிக்க தொடங்கினது வந்து ஸ்கூல் டைம்ல வந்து எனக்கு ஸ்கூல்ல தமிழ் புத்தகங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த புத்தகங்களை நான் எடுத்து ஃபர்ஸ்ட் நாளே படிச்சிருவேன். இப்போ நீங்க ஃபீஸ் கட்டினோடனே புக்ஸ் இவ்வளவு கொடுப்பாங்க ஸ்கூல்ல, அதுல தமிழ் புக்கு மட்டும் உருவி நான் ஃபர்ஸ்ட் நாளே படிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் 6 மாசம் கிளாஸ் எடுப்பாரு. அதை நான் 6 மாசம் கிளாஸ் எடுக்கும்போது நான் பக்கத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், அடுத்து ஒரு இது நடத்த வரப்பாரு, அடுத்து ஒரு இது நடத்த வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழுக்கும் எனக்குமான கனெக்ஷன் அதுதான் நான் நினைக்கிறேன். அண்ட் எங்க அம்மா வந்து ரொம்ப தமிழ் லிட்ரேச்சர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அவங்க பேர் தேன்மொழி. ஸோ அதனால எனக்கு வந்து அவங்களோட ஒரு ரொம்ப இணக்கம். ஏன்னா அவங்க தமிழ்ல தொடர்ந்து பேசுவாங்க. என்னோட வீட்டுல வந்து தொடர்ச்சியா தமிழ் தான் இருக்கும். உணவு தயாராயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருப்பாங்க, உணவுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஜென்ரலா பேசும்போதே நான் வந்து உணவு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ
ஆங்கில வார்த்தைகளை கலக்கிறேன். நான் வந்து மற்றபடி முழுக்க முழுக்க தமிழ்ல பேசக்கூடிய ஒரு லைஃப் இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கான ரூட் நினைக்கிறேன். அண்ட் அதன் பிறகு நான் நிறைய வாசிக்க தொடங்கினேன். நிறைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி லைஃப் அப்சர்வ் பண்றது, என்னை சுத்தி உள்ள லைஃப். இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு வந்து என்னோட 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 தாத்தா, என் சித்தப்பாக்கே கிடைக்கல, என்னோட தாத்தாக்கே கிடைக்கல. அதே மாதிரி என்னோட தம்பிக்கும் கிடைக்கல. ஸோ அப்போ எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு எஜுகேஷன், ஒரு ஜென்ரேஷன் எஜுகேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ நான் அங்கிருந்து பார்க்கும்போது நான் அதை விடாம பிடிச்சிக்கணும்னு தான் நான் தமிழோட ரொம்ப இணைக்கப்பட்டேன். இன்னைக்கு சூழல்ல இருந்து பார்க்கும்போது தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டே இல்லைன்ற அளவுக்கு அது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா, பீயிங் தமிழ் இஸ் பீயிங் ரியலி வெரி ஹாப்பி. ஏன்னா தமிழை அதிகமா பயன்படுத்தும் போது அது கிவ்ஸ் யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல நீங்க வந்து ஒரு தாய்மொழியில பேசுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நிறைவு தருது எனக்கு. அதை தாண்டி வெளி நாலேஜை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக நான் இங்கிலீஷ்லயும் பேசக்கூடிய எபிலிட்டியை வளர்த்துக்கிறேன். ஸோ இதுதான், இப்படிதான் மூவ் ஆனாங்க. Alright. So, அடுத்த question என்னன்னா வந்து you talk a lot about political issues in your songs and you identify as a political rapper. So, அந்த ஜர்னில வந்து how do you mix art, activism, இது ரெண்டுத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ண முடியாது? அண்ட் அது ஏன் இன்னும் நிறைய பேர் இன்னும் ஏன் அந்த ஜான்ராவை எக்ஸ்ப்ளோர் பண்ணல? ஆர்ட் அண்ட் நான் நினைக்கிறது வந்து என்னுடைய ஆர்ட்டோட பர்பஸே பொலிட்டிக்கலா பேசுறதா நினைக்கிறேன். லைக் இப்போ ஆல்ரெடி இப்படி இருக்கிறத நீங்க இப்படி திருப்பி வச்சு காட்டுறீங்கனாலே அது வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆல்ரெடி இப்படிதான் பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், பையனா இப்படிதான் இருக்கணும்ன்றத அதை மாத்த முயற்சி பண்றதுக்குள்ளே ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க் தான் அது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல், ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது ரொம்ப ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா அந்த அதை எப்படி நம்ம ஆர்ட் ஃபார்ம்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி கன்வே பண்ண போறோம். இப்போ நான் என்னுடைய பாட்டு இருக்கு, என்னுடைய பெயினை நான் என்னோட பாட்டுல வைக்கிறேன். ஆனா அது உங்களுக்கு புரியவே இல்லைன்னா நான் பாட்டு எழுதிய பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போ அது புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எஜுகேட் ஆக வேண்டியிருக்கு. ஸோ அப்படிதான் நான் கொஞ்சம் எஜுகேட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா பேலன்ஸ் பண்றேன். ஸோ இது ரெண்டுமே ஒரு வேற வேற ரூம்ஸ் தான். பாலிடிக்ஸ் அண்ட் ஒரு பீங் பொலிட்டிக்கலி கரெக்டா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு பகுதினா, ஆர்டிஸ்டிக்கா நிறைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறது ஒரு பகுதி தான். ஆனா என்னுடைய பர்பஸ் வந்து மெயினா இது இவைகளை இணைத்து எப்படி இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி சொல்றதுன்றதான். என்னோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, என்னோட ஃப்ரெண்டு என்னுடைய ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் பாக்குற என் கண்ணுக்கு தெரியுறது அவர் கண்ணுக்கு தெரியல. ஆக்சுவலா அவர் கண்ணுக்கு தெரியுறது என் கண்ணுக்கு தெரியல. அப்படிதான் இந்த சொசைட்டில விஷயங்கள். அப்ப அந்த டிஸ்கஷன் தான் ஐ வாண்ட் டு கிரியேட். டிஸ்கஷனை கிரியேட் பண்றது தான் ஆர்ட்டோட மெயின் பர்பஸ்னே நினைக்கிறேன். அது கிரியேட் பண்ணிச்சுன்னா சொல்யூஷன் வந்து மேபி நீங்க இப்ப நான் இன்னைக்கு இதெல்லாம் பாட்டு பண்றேன், நீங்க ஒரு ஆக்டிவா சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஒர்க் பண்றீங்க. மேபி நீங்க அதனுடைய பலனை வந்து நீங்க அனுபவிக்காம போவீங்க. பட் நானும் அதை அனுபவிக்காம போவேன். பட் நிச்சயமா அவங்க ஒர்க்குக்கான பலன் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா அவங்க அதை பார்ப்பாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப்ல பர்சனலா எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு நான் பேசுறேன், அட்ரஸ் பண்றேங்கிறதுக்கு பின்னாடி அவருடைய ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல. ஒவ்வொருத்தரையும் நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். பெரியார் நம்ம அந்த மாதிரி சொல்லலாம், அயோத்திதாஸ் பண்டிதர் அந்த மாதிரி சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்குடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அவர்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் அதை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நம்முடைய ஆர்ட் வழியா நம்ம பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பேசினா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து வில் பி மோர் அவேர், will be more politically aware and politically sound, so that if someone is politically sounding right, definitely our family, அவனுடைய சார்ந்த ஏரியா, அவனுடைய சார்ந்த இடங்கள் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த பிலீஃப்ல தான். அடுத்த கொஸ்டின் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமால when you do playback singing அதுக்கும் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் தாட் ப்ராசஸ் எப்படி டிஃபரெண்டா இருக்கு? your writing process, how does it change between the two? மெயின் ஸ்ட்ரீம்ல எழுதும்போது கட்டாயம் ஒரு சுச்சுவேஷன் தருவாங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு தான் நான் சாங் எழுதணும். ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல பண்ணும்போது வந்து நம்மளே தான் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாம். நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன் வேணா பாட்டு பண்ணலாம். மெயின் ஸ்ட்ரீம்ல பண்ணும்போது அப்படி மூவிஸ்க்கு பண்ணும்போது அது மாதிரி கிடையாது. ஸோ அதனால அதுக்குள்ள என்ன கொஞ்சம் நான் டிராவல் பண்ண வைப்பேன். அதுக்குள்ள நான் என்ன கொஞ்சம் போட்டுக்குவேன். பட் அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இருந்தா போதும் தான் நான் நினைப்பேன். அது இட் ஷுட் பி லைக் இன்கரெக்டா போகாம அதுல ஏதாச்சும் ஒரு லைனை நம்மளால பேச முடிஞ்சா அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அண்ட் இந்தியன் மியூசிக்ல அப்படிலாம் இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதோட இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, ஆஸ் அன் ஆர்டிஸ்டா நீங்க எந்த எட்ஜை வேணா பாட்டா பண்ணலாம்.
எந்த பெர்ஸ்பெக்டிவ் வேணா பாட்டா கொடுக்கலாம். யாருமே வந்து உங்களை கொஸ்டின் பண்ண போறது இல்லை. ஏன் இப்படி பாட்டு பண்ணீங்க, ஏன் அப்படி பாட்டு பண்ணீங்க, ஏன் இந்த லைன் இருக்கு அப்படி இருக்கு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு அந்த கிராஃப்ட் அப்படிதான். அந்த கிராஃப்டோட நேச்சர் வந்து நம்ம அந்த கிராஃப்டோட நேச்சரை அதுவாகவே அக்செப்ட் பண்றதுதானே ஆர்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பாக்குறது வந்து சினிமாக்கு எழுதினாலும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் எழுதினாலும் அந்த கிராஃப்டினுடைய என்ன தேவையோ அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு தான். We have one last question. That is, how did you get into how Western influences such as rap, hip hop? How did you discover that, and how did you get into that? காலேஜ் டைம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அதை சொன்னாங்க. ஆக்சுவலா நான் அதான் சொன்ன மாதிரி நிறைய போயம்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன், நிறைய போயம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, நீ பாடுறது வந்து ரேப் மாதிரி இருக்கு, நீ வந்து ரேப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே சரி நானும் வந்து அப்படி பாடலான்ட்டு நான் வந்து கட்ட குரல்ல வாய்ஸ் ஹார்டா மாத்தி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே பாடிட்டே இருந்தேன். அப்ப பார்த்து சொன்னாங்க, இதுதான் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் பண்ணது ரேப் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து மெட்டல். அந்த அது ஒரு பயங்கரமா கத்தி பாடுற ஒரு தொண்டை கிழிஞ்சிடும் அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இப்போ ஜாலியான ரேப் பாடுறது அதுக்குள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தேன். மற்றபடி வெஸ்டர்ன் பாடல்களை கேட்கிற வாய்ப்பு ஃபைனல் இயர்ல தான் எனக்கு கிடைச்சது. 2014 நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. ப்ரோ இது கேளுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் கேட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுனா, லிரிக்ஸா புரியாது, பட் சவுண்டா இந்த சவுண்டுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இந்த சவுண்டுக்குள்ள தமிழ் ஃபிட் ஆகும், இந்த சவுண்டுக்குள்ள தமிழ் வந்து பொருந்துங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ் ரேப் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட ஒன்று தான். பட் நம்ம உள்ள வரும்போது அதுக்குள்ள இந்த ரூட்ஸ்க்கான மெசேஜஸை, இந்த பொலிட்டிக்கல் எசன்ஸை ஆட் பண்ணணும், ஆல்சோ இதுக்குள்ள ஒரு மெசேஜ் எப்படியாச்சும் கேரி பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் எனக்கு போயம் எழுதும் போதே மைண்ட் வந்துச்சு. ஸோ வெஸ்டர்ன் பாடல்களை கேட்கும் போது எனக்கு கிடைச்சது வந்து அந்த வைப் தான். இந்த மாதிரி பாடலாம் அப்படின்றதான். இப்போ நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நிறைய ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்டா நிறைய பண்றாங்க. ஸ்டேட்மெண்டா இருக்கு ஒவ்வொரு சாங்கும். அது ஒரு அந்த ஜேர்னியே ரொம்ப டிஃப்ரெண்ட். வெஸ்ட்ல வந்து அவங்க அஹெட்டா இருக்காங்க இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல. ஸோ அவங்க வேற ஜோன்ல இருக்காங்க. இங்க ஒரு படத்துக்கு பண்ற செலவு அங்க ஒரு மியூசிக் வீடியோ பண்றாங்க. இங்க ஒரு படத்துக்கு போடுற எஃபர்ட் வந்து அங்க ஒரு மியூசிக் வீடியோ போகுது. இங்க இப்பதான் படம் பார்த்து முடிச்ச பிறகு இண்டிபெண்டன்ஸ் சாங் பாக்குறாங்க. ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி கொண்டு போலாங்கிறதுக்கு வெஸ்ட்ல இருந்து நம்ம நிறைய we have to learn. அங்க இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியா அங்க என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சிஸ்டமிக் இன்ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனா நாங்க என்ன பண்ண முடியும்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது. அவ்வளோ ஏன்னா எல்லாமே எல்லா விதமான ட்ரீம்ஸுமே, எல்லா விதமான நியூ அட்டம்ப்ட்ஸுமே அந்த பீரியட்ல இருந்து தான் தொடங்குது. இப்போ எனக்குமே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நான் இன்ஜினியரிங் படிக்கணும் தான் போனேன். விருப்பம் இல்லாம போனாலும் அங்க போய் தான் எனக்கு உள்ள இருக்க ஆர்டிஸ்டே நான் பார்த்தேன். ஓகே நம்ம ஆர்ட்டுக்குள்ள போலாம். நான் எதிர்ச்சியா போய் ஒரு நாள் பாடினேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, யாராச்சும் பாடுங்க நாங்க என்ன பாட வச்சுட்டாங்க. அப்படிதான் எனக்குள்ள இருந்தது. ஆனா அது பிறகு ஒவ்வொரு இது வரும்போதுதான் எனக்கு புரிஞ்சது, நம்ம கிட்ட இருக்க ஆர்ட் வந்து இட் ஷுட் பி வெப்பன், இட் ஷுட் நாட் பி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு வெப்பன் மாதிரி இருக்கணும். அது அப்பதான் நான் வந்து அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேச முடியும்ன்றது இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பருவத்திலிருந்து நான் என்ன பார்ப்பேன்னா, சொசைட்டியை டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸ் ஆஃப் சொசைட்டியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். அவர்களோட போய் நம்ம உரையாடி தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அது என்ன மாதிரி எபிலிட்டியா வேணா இருக்கலாம். டெக்னாலஜில ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆர்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா அந்த இன்க்ளூசிவிட்டியை வந்து எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கிக்கிறோமோ அது கட்டாயம். ஏன்னா இப்ப எப்படியுமே இப்ப ஐஐடியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சமூகத்துல மிக முக்கியமான பொறுப்புகள் தான் போவாங்க. அப்ப அந்த மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு ஈக்குவாலிட்டி தன்மை உள்ள மைண்ட் பீப்புளா இருந்தாங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லான சொசைட்டியா இருக்குங்கிறதா என்னுடைய இமேஜினேஷன். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ பாட்டு எழுதுறோம், பாட்டு பாடுறோம், ஆர்டிஸ்டா இருக்கும். ஆனா ஆர்டிஸ்ட் எப்படி இந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய ரூட்ஸை, இந்த மண்ணோடைய ஹிஸ்டரியை எடுத்து பேசுறது அப்படிங்கிறதா. இது பேசாம இருந்தாலும் நம்ம ஆர்டிஸ்ட் தான். இது பேசாம ஜாலியா ஃபன்னா ஒரு பாட்டு பண்ணாலும், ஃபன்னா நம்ம ஒண்ணு பண்ணாலும் நம்ம ஆர்டிஸ்ட் தான். பட் ஸ்டில் அதை ஏன் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா, இட்ஸ் நீட் ஆஃப் த ஹவர்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் உங்களுக்கும் நான் சொல்றேன். ஸோ we are all in this together தான் நான் சொல்றேன். ஸோ
இட்ஸ் ஜேர்னி. ஸோ நீங்க எல்லாருமே வந்து இந்த சமூகத்தினுடைய ரூட்ஸை கண்டுபிடிச்சு இங்க உள்ள இனிக்வாலிட்டிஸை உடை தெரிவதற்கான அட்டம்ஸை மேற்கொள்ளணும். அது எந்த ஃபீல்டா வேணாலும் இருக்கலாம். அண்ட் ஆர்டிஸ்ட் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய கலை வடிவங்களை வந்து நம்ம எடுத்து செலிப்ரேட் பண்ணுவோம். அவர்களுக்கான ஸ்பேஸ் இங்க கிரியேட் பண்ணி தர்றதை பத்தி நீங்க அதை ஒரு ஆக்டிவிட்டியா கொண்டு போனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்சோ அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனை எஜுகேட் பண்ணும்போது வெறும் டெக்னாலஜி மட்டும் சொல்லிக் கொடுக்காம அவர்களோட இந்த சமூகத்தினுடைய ப்ராப்ளத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும்போது அவன் அதோட சேர்த்து ப்ரிப்பேர்டா வருவான். எனக்கே நிறைய ஷாக்கிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு காலேஜ் டைம்லலாம். ஓ இப்படிதானா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களோட நம்ம பேசினே இருப்போம். ஆனா டக்குன்னு அவனுக்குரிய ஒரு ப்ரைட் நம்ம எட்டி பார்க்கும்போது நமக்கு பயம் வந்துடும். ஐயோ என்ன டக்குன்னு இப்படி கூட இருக்கான்னு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, நெக்ஸ்ட் ஜெனரேஷனா நம்ம வளர்ந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. And with that, we have come to the end of the questions, but I think we're all waiting for a short performance from you. So any song that you want to perform, you can perform for us. Okay, sure. I'll perform Enjoy Njami for you. Okay. Cuckoo, cuckoo, tata, tata, kalavetti, cuckoo, cuckoo. பொந்துல யாரு மீன் கொத்தி, குக்கு குக்கு. தண்ணியிலோடும் தவளைக்கு, குக்கு குக்கு. கம்பளி பூச்சி தங்கச்சி, அள்ளி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, முல்லை மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு குத்தாலமே. சுருக்கு பையமா வெத்தல மட்டையம்மா, சுமந்த கையம்மா மத்தலம் கொட்டியம்மா, தாயம்மா என்ன பண்ண மாயம்மா, வள்ளியம்மா பேராண்டி, சங்கதிய கூரேண்டி, கண்ணடிய காணாண்டி, இந்த பேராண்டி. அன்ன கிளி அடியால மரக்கெல வண்ண கிளி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வக்குடி. கம்மக்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி. நாயி நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி கொலங்கூட சொந்தமடி. எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி, அம்மா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி. எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி, அம்மா ஏ அம்பாரி இந்தா மும்மாரி. நன்றி. Thank you so much. And with that, we come to the end of this EML webinar. On behalf of the entire team at EML IIT Madras, once again thanking Mr. Arivu for sparing his valuable time with us, patiently of answering our questions and offering us an insight into the world of performing arts. I'm sure that all of us have gained valuable takeaways from your answers. I would also like to thank all the members of the IITM student body who engaged in our social media contest and this lecture as a whole. So please stay tuned to EML because we have an exciting lineup of speakers in the following weeks that we are sure you'll enjoy. So until next time.